ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க வேண்டிய டாபிக் கிடையாது. ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6th, கிளாஸ் 9th, கிளாஸ் 11th செமஸ்டர்லேருந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக். சீக்கிரமாக இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ், ஒரு மென்டராக, ஒரு கைடாக நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கிளாஸ் கவனிக்கிறதுல மட்டும் உங்களால் பெருசாக எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அது எந்த விஷயம் இருக்கோ அதை பற்றி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் கண்டென்ட்டை வாட்ச் பண்ணி லிசன் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் எந்த டீச்சர்கிட்ட படித்தாலுமே சரி, எவ்வளோ நீங்கள் கிளாஸுக்கு லிசன் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு கான்செப்ட் மட்டும்தான் புரியும் தவிர அந்த கான்செப்டை ரீட்டெயின் பண்ணணுன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ ரிவைஸ் பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி உங்களால் 1 hour கொடுக்க முடிஞ்சால் 1 hour, 2 hours கொடுக்க முடிஞ்சால் 2 hours, உங்களோட லிமிட், உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு டெய்லி நடத்துகிறது டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள். 15 daysக்கு ஒரு தட் இஸ் இப்போ 1 monthல நீங்கள் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா திருப்பி ஒரு 2 weeksக்கு அப்புறம் திருப்பி அந்த நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு ஸ்கெடியூல் போட்டுட்டு அந்த ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிவைஸ் பண்ணுறத உங்கள் மைண்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்காக ஃபிர்தௌஸ் அகாடமியில் தட் இஸ் 6 classes அப்புறம் எவ்ரி 6 classக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த தட் இஸ் வீக்லி. இப்போ நான் எவ்ரி வீக் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சடன்லி இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ எவ்ரி 6 classesக்கு அப்புறம் இது பிளேலிஸ்ட்டில் போட்டுருவேன் இந்த வீடியோஸ். எவ்ரி 6 classesக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். இந்த 6 classல நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? உங்களுக்கு ஆஃப்டர் எவ்ரி 5 topics பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. அந்த குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மெயின்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். இந்த மெயின்ஸ் கிளாஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு 2 questions கொடுப்பேன். இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸோட கீ செக் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்லையே உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய வெப்சைட் mashudafirdous.graphy.com நீங்கள் போனீங்கன்னா 1999க்கு தட் இஸ் 2000 rupeesக்கு 85+ டெஸ்ட் வரும். இது ஷெட்யூல் ஆகிட்டு 85+ டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த 85+ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு ப்ளஸ் நோட்ஸு ப்ளஸ் இந்த மெயின்ஸோட ஹிண்ட்ஸு, தட் இஸ் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு என்னோடய வெப்சைட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணணும், பட் இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டியாக தெரியணும் அப்படின்னா என்னோடய நம்பர் 9841727122 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த கிளாஸஸோட ஸ்கெடியூல் இருக்குது, டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்புக்குள்ளே ஆட் ஆகிக்கோங்க. சரியா? மறக்காமல் என்னோடய ஃபிர்தௌஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் நோட்ஸு இந்த பேக்கேஜ் 1999 ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். இது ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்
கிட்ட அதிகமாக காசு இருக்காது, உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால 1 ஃபுல் இயருக்கு 85+ டெஸ்ட்டுக்காக 2000 rupees இஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுங்க. ஓகேவா? சரி, ஸோ கிளாஸுக்குள்ளே போகலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நான் சொன்ன மாதிரி கிளாஸ் 6, கிளாஸ் 9 அண்ட் கிளாஸ் 11 இருந்து எடுத்த கண்டென்ட் இது. சரியா? ஓகே, 1 செகண்ட். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டெவலப்ட் அமங் ரிவர் பேங்க்ஸ். ஸோ எங்கெல்லாம் நதி இருக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக எந்த நதிக்கு பக்கத்தில், எந்த ஆறுக்கு பக்கத்தில் அப்படின்னா இந்து நதிக்கு பக்கத்தில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், மேஜராக இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த சிட்டி, எந்த சைட்ஸை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஹரப்பன், மோஹன்ஜதாரோ, தோலாவீரா, லோத்தல், ராக்கிகிரஹி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து பிலாங் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது வந்து இந்த பிளேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1920s கண்டுபிடிச்சாங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த மாதிரியான காலமாக இருந்துச்சு? பிரான்ஸ் ஏஜாக இருந்துச்சு. சரியா? ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீரியட் பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து ஓகே 3300 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவர் பிறக்கிறதுக்கு 1900 இயர்ஸ் வரைக்கும் இந்த பீரியடை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 3300 BCயில் இருந்து 1900 BC வரைக்கும் எந்த பீரியடாக இருந்துச்சு? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியடாக இருந்துச்சு, பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, இயேசு வரதுக்கு முன்னாடி. அடுத்த பாயிண்ட், சார்லஸ் மான்சன் அண்ட் சர் ஜான் மார்ஷல் played key roles in identifying Harappan sites. ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சைட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணது யாருன்னா இவங்க 2 ஹிஸ்டாரியன்ஸ் தான். ஓகே, ஹிஸ்டாரியன்ஸ் ஆர் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சார்லஸ் மேசன் அண்ட் சர் ஜான் மார்ஷல். சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் நோட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இட் வாஸ் ஹைலி அர்பன் சிவிலைசேஷன் வித் வெல் பிளான் சிட்டிஸ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இம்பார்ட்டண்ட் ஃபீச்சரே என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லா பிளான்டாக இருந்துச்சு, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கக்கூடிய சிட்டியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, towns had upper citadels and lower areas showing social planning. ஸோ டவுன்ஸ்க்கு வந்து டவுன் வந்து 2 பிளேசஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. மேலோட்டமாக இருக்கிற இடத்த வந்து சிட்டாடெல் அப்படின்னு சொன்னாங்க, கீழே இருக்கிற பிளேசஸை வந்து லோவர் பிளேசஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து பிளானிங் இருந்தது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான செப்ரேஷன் எதுக்காக மேம் பண்ணாங்க? எதுக்காக ஒரு நிலத்தில் சிட்டாடல், அப்பர் டவுன், லோவர் டவுன் அப்படின்னு பண்ணாங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. ஸோ தட் இஸ் அப்பர் டவுன் இருந்துச்சுன்னா அங்கேருந்து லோவர் டவுனுக்கு பார்க்குறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக அப்பர் டவுன், லோவர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினாங்க. அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னா, கிரேட் பாத். ஓகேவா? அப்புறம் கிரானரி அட் மோஹன்ஜதாரோ. கிரானரி அப்படின்னா இதில் எல்லாம் வந்து தேவையான ப்ரொவிஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த வந்து கிரானரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருந்தது? மோஹன்ஜதாரோவில் இருந்தது. அண்ட் ஹரப்பா ரிஃப்ளெக்ட். ஓகே, ஸோ மோஹன்ஜதாரோ அண்ட் ஹரப்பா, தட் இஸ் இந்த கிரேட் பாத் எங்கே இருந்தது? மோஹன்ஜதாரோவில். கிரானரி எங்கே இருந்துச்சுன்னா ஹரப்பாவில் இருந்துச்சு. சரியா? பாயிண்ட் வந்து சரியாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ரொம்ப ரொம்ப பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காட்டக்கூடிய விஷயங்கள். ஓகேவா?
அடுத்தது வந்து ஸ்ட்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர் லேட் இன் கிரிட் பேட்டர்ன், கிரிட் மாதிரி, தட் இஸ் இந்த தெரு இதெல்லாம் வந்து தெருக்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணுச்சு, 90 டிகிரியில் இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக கிரிட் பேட்டர்னில் கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹவுசஸ் வேர் மேட் ஆஃப் யூனிஃபார்ம் பர்ன்ட் பிரிக்ஸ். ஓகேவா? ஸோ செங்கற்கள் மூலமாக அவங்க வந்து வீட்டெல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Harappans used standardized weights and measures and practiced maritime trade. ஸோ அவங்க வந்து வெயிட், தட் இஸ் வர்த்தகம் பண்ணுறப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்ல என்ன சொல்கிறது, வெயிட்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டிஜிட்டல் வெயிட்டிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்களோட வெயிங் மிஷின், அவங்க யூஸ் பண்ண வெயிங் மெஷர்ஸும் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டைஸாக இருந்துச்சு. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ரொம்ப ஸ்டாண்டர்டான வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மேரிடைம் ட்ரேட் பண்ணாங்க, தட் இஸ் கடல் மூலமாக வர்த்தகத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து லோத்தால் ஹேட் அ டாக்யார்ட் ஷோயிங் தேர் நேவல் கேப்பபிலிட்டிஸ். லோத்தால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. இந்த லோத்தால் என்ற ஒரு பிளேஸ் பேர் அது. அங்கே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சு. அங்கே ஒரு டாக்யார்ட் அப்படின்னா கப்பல்லாம் நிறுத்துகிற இடத்த டாக்யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அவங்களோட நேவல் கெப்பாசிட்டிஸ், தட் இஸ் அவங்க எவ்வளோ அளவுக்கு வந்துட்டு இதை என்ன சொல்கிறது, அவங்களோட ஷிப்பிங் கெப்பாசிட்டிஸ் அந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து நேவல் கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நேவல் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஸோ நேவல் அப்படின்னா அந்த ஹார்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்பர் நேவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து துறைமுகம் அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து தே ஓர் காட்டன் அண்ட் wool அண்ட் யூஸ்ட் ஆர்னமெண்ட்ஸ். அவங்க என்ன போட்டுக்கிட்டாங்க, காட்டன் woolலாம் யூஸ் பண்ணாங்க, ஜுவல்லரிஸ் எல்லாமே அவங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜுவல்லரிஸ் எந்த இதில் இருந்தது, கோல்ட், டெராகோட்டா ஷெல்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The people lived peacefully with no evidence of war or standing army. ஸோ அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாமே வந்து எந்த விதமான சண்டைக்குள்ளேயும் போருக்குள்ளேயும் போகாமல் ரொம்ப அமைதியாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்குபேஷன் இன்க்ளூடட் அக்ரிகல்ச்சர், பாட்ரி, வீவிங், கார்பென்ட்ரி அண்ட் ட்ரேட். ஸோ அவங்க பண்ண வேலை எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு இல்லையா. அக்ரிகல்ச்சர், பாட்ரி, வீவிங், கார்பெண்டர், ட்ரேட் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாட்ரி அண்ட் ஜியோமெட்ரிக் அண்ட் அனிமல் டிசைன் மேட் பாட்டர்ஸ் வீல். ஸோ அவங்க வந்து அவங்க ஏதாவது ஒரு பாட்ரி பண்ணியிருக்காங்க. பாட்ரினா என்னது, பானங்களை செய்கிறது. அது மேலே இருக்கிற டிசைன் எல்லாமே வந்து ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? த சிவிலைசேஷன் டிக்ளைன்ட் அரவுண்ட் 1900 BCE. ஜீசஸ் பொறுக்கிறதுக்கு 1900 இயர்ஸ் முன்னாடியே இந்த சிவிலைசேஷன் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிலாம் அழிஞ்சிருக்கு, கெலாமிட்டிஸ், எர்த்குவேக் வந்திருக்கலாம், கிளைமேட் சேஞ்சால் வந்திருக்கலாம், போர் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கீ பாயிண்ட்ஸ் இந்த 6th standard இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து கீ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த வருஷம் 3300 இயர்ஸ் BCலேருந்து 1900 BC வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்திருக்கு. மேஜர் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மோஹஞ்சதாரோ, தாலாவீரா, லோத்தல் இதெல்லாம் வந்து மேஜர் சிட்டிஸாக இருந்திருக்கு. ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா பிளான் சிட்டிஸாக இருக்குது, பிளான் ட்ரைனேஜ், நல்லபடியாக ட்ரேடு வர்த்தகம்லாம் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து கிரேட் பாத், கிரானரி, டாக்யார்ட் இதெல்லாம் வந்து அவங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸஸாக இருந்திருக்கு. எப்படி டிக்ளைன் நடந்திருக்கு, நேச்சுரல் டிசாஸ்டர்னால், மற்றவங்க வந்து படையெடுப்புகள்னால, அப்புறம் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸ் 9ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் 9ல் வந்து எந்த லெசன்லனா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி 6th standardல இருக்கிற கண்டென்ட்டே தான் இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஜியாகிரஃபி அண்ட் ஸ்ப்ரெட். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் கூட அது கூப்பிடுவோம். ஏன்னா அந்த பர்டிகுலர்
பிளேஸில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்திருக்கு. ஸோ அது வந்து ஹரப்பாவில் இருந்ததுனால ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு பரவி இருக்குது இந்த பர்டிகுலர் சிவிலைசேஷன் நாகரிகம். ஓகே, பியாண்ட் இண்டஸ் வேலினா சிந்து ஆறுக்கிட்ட மட்டும் இல்லாமல் பரவி இருக்குது. சிந்து ஆறுக்கு தட் இஸ் சரௌண்டிங் இண்டஸ் வேலி பரவி இருக்குது இந்த பர்டிகுலர் சிவிலைசேஷன். மேஜரான சைட்ஸ் என்ன அப்படின்னா ஹரப்பா, மோஹஞ்சதாரோ, தோலாவீரா அண்ட் லாத்தல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸாக இருக்குது இண்டஸ் வேலிக்கு. ஸோ டவுன் பிளானிங் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரொம்ப வெல் பிளான்டாக இருந்திருக்கு. பேக்டு பிக்ஸ் அண்ட் அன்பேக்டு பிக்ஸ். பேக்டுனா சூரிய ஒளிச்சல் கீழே வந்து நல்லா அந்த செங்கற்கள் வந்து காஞ்சு இருக்கிற செங்கற்களோட அவங்க வந்து பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரேட் பாத் அட் மோஹஞ்சதாரோ. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட், கிரேட் பாத் எங்கே இருந்திருக்கு? மோஹஞ்சதாரோ. அண்ட் கிரானரிஸ் சஜஸ்ட் சிவிக் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? ஸோ கிரேட் பாத் எங்கே இருந்திருக்கு, கிரானரி எங்கே இருந்திருக்கு, இதெல்லாம் வந்து தெரியணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இருந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இது. கிரேட் பாத் எங்கே இருக்குது? மோஹஞ்சதாரோவில் இருக்குது. ஓகே, அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் டொமெஸ்டிகேஷன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹரப்பன்ஸ் ப்ராக்டிஸ் டபுள் கிராப்பிங். ஓகேவா? டபுள் கிராப்பிங் அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல ரெண்டு விதமான க்ராப்ஸ், ஓகே, பயிர்களை வந்து என்ன சொல்கிறது, ரெண்டு விதமான பயிர்களை வளர்க்குறது. ஓகேவா? தட் இஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணுறது வந்து ரெண்டு விதமான பயிரை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா? ஸோ கல்டிவேட்டட் வீட் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கோதுமை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, பார்லி பயன்படுத்தியிருக்காங்க, மில்லட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய விலங்குகளை வந்து அவங்க வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரேர் அனிமல்ஸ். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஹரப்பன்ஸ் ஹேட் ட்ரேட் லிங்க்ஸ் வித் மெசபட்டாமியாவை வந்து மெலூஹா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஒமான் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க, பஹ்ரைன் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஈரான் கூட வர்த்தகம் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா சீல்ஸ் பார்த்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதை பற்றி. குட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் அட் திஸ் சைட்ஸ். ஸோ நம்மளோட பொருட்கள் வந்து இந்த மெசபொட்டாமியாவில் இருக்கிற ரீஜன்ஸில் வந்து இந்தியன் சீல்ஸை பார்த்துருக்காங்க. இந்தியாவோட பொருட்கள் வந்து அங்கே பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியுது. எப்படி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரிய வந்தது இந்தியாவுக்கும் தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் இந்த நாட்டுக்கும் தொடர்பு இருந்திருக்கு, ட்ரேடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இதில் பைனரி சிஸ்டம் பேஸ் பண்ணி வெயிட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா க்யூப் மாதிரி இருக்கிற கற்களை வந்து வச்சு காப்பர் பேலன்ஸில் வெயிட் பண்ணியிருக்காங்க. இவங்க பைனரி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னதான் 1:2:4 தட் இஸ் டு த பவர் ஆஃப் 2 பேஸ் பண்ணி அவங்க வந்து வெயிட் போட்டிருக்காங்க எப்போவுமே. சரியா? ஸோ சீல்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சீல்ஸ் மேட் ஆஃப் ஸ்டேடைட், காப்பர், டெரகோட்டா, ஐவரி வேர் யூஸ்ட். ஸோ சீல்ஸ்லாம் எந்த மெட்டலில் இருந்திருக்காங்க பாருங்கள். தேர் ஸ்கிரிப்ட் ரிமெயின்ஸ் undeciphered பட் மேபி லிங்க் டு டிராவிடியன் லாங்குவேஜஸ். அவங்க எழுதின எழுத்துலாம் வந்து இன்னும் வந்து அதை பற்றி படித்து அதை வந்து டிரான்ஸ்லேட் யாருமே பண்ணலை. அதுதான் undeciphered அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜும் எந்த மாதிரியான லாங்குவேஜாக இருக்கும்? டிராவிடியன் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். தே யூஸ் ஷர்ட்னா வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற கல்லை வந்து ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது கிழிச்சு பிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. காப்பர், பிரான்ஸ், போன், ஐவரி டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐவரி தெரியும் இல்லையா, அந்த ஒரு மெட்டல், யானையோட ட்ரங்க்கில் இருக்கும் இல்லையா ஐவரி, அந்த மாதிரியான மெட்டல்ஸ்லாம் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பியர்ஸ், ஆரோ, ஆக்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அயன்னா என்னன்னு தெரியாது.
எந்த மெட்டல் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய வாட்டி கேள்வி வந்திருக்கு. இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியாது, அயனை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஹரப்பன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா Harappans created terracotta toys, bronze figurines like dancing girl, painting and sculptures like Christ King. ஓகே, இந்த மாதிரி அவங்களோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து அவங்க பண்ண ஃபிகுரைன்ஸ், அவங்க பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ டான்சிங் கேர்ள் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு பிரான்ஸ் ஸ்ட்ரக்சர். கிரைஸ்ட் கிங்கும் அவங்க உருவாக்குன ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிலிஜன் அண்ட் பரியல்ஸ். ஸோ இறந்துட்டா அவங்க எப்படி வந்துட்டு அவங்க புதைச்சாங்களா எரிச்சாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த மதத்தை வந்து எந்த மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து நேச்சரை வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பிப்பிள் ட்ரீயை வந்து அவங்க வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, வழங்கியிருக்காங்க. மதர் காடஸ் தாயை வழங்கியிருக்காங்க. ஃபயர் ஆல்டார்ஸ் நெருப்பை வழங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரியல்ஸ், தட் இஸ் அவங்க வந்து வித் எவிடன்ஸ் ஆஃப் கிரிமேஷன் வேர் காமன். தட் இஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறது, புதைச்சிருக்காங்க, எரிந்து போனவங்கள வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அவங்க அடக்கமும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடக்கமும் பண்ணியிருக்காங்க இறந்தவங்களை. அது மட்டும் இல்லாமல் எரித்து அந்த சாம்பலை கூட அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டிக்ளைன் அண்ட் லெகசி. எப்படி வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படியே வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னா, தட் சிவிலைசேஷன் டிக்ளைன்ட் அரவுண்ட் 1900 BC டியூ டு கிளைமேட் சேஞ்ச், ட்ரேட் டிஸ்ரப்ஷன், நிறைய என்ன சொல்கிறது படையெடுப்புனால அது வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கண்டினியூட் ஆஸ் ரூரல் கல்ச்சர். ஸோ அது வந்து வீழ்ச்சி அடைகிறப்போ அது வந்து ஒரு ரூரல் கல்ச்சராக, கிராமத்து கல்ச்சராக மாறியிருக்கு. அங்கேருந்து மக்கள் வந்து ஈஸ்டும் சவுத் ஏரியாவுக்கு வந்து பரவிட்டாங்க, இது எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த இடத்த விட்டு ஈஸ்டர்ன் சைடும் சதர்ன் சைடும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் கிளாஸ் 9ஓட சம்மரி. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உட்காந்து ஒரு நாள் படித்து அதுக்கப்புறம் கொண்டு வர நோட்ஸை நான் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். இது மட்டும் நீங்கள் நல்லபடியாக ரிவைஸ் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கனாலே போதுமானது. இதுக்கு மேலே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி எந்த குரூப் எக்ஸாம்லேயும் கேட்க மாட்டாங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது கிளாஸ் 11ல் வந்து ஏர்லி இந்தியா ஃப்ரம் பிகினிங், ஓகே, டு இண்டஸ் வேலி. அதில் வந்து இண்டஸ் வேலியோட பார்ட் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக 9th ஸ்டாண்டர்டில் படித்த டாப்பிக்கே தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். த ஹரப்பன் சிவிலைசேஷன் இவால்வ்டு ஃப்ரம் நியோலித்திக் வில்லேஜஸ் லைக் மேக்ரா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு? நியோலித்திக் வில்லேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வில்லேஜ் பேர் என்ன அப்படின்னா மெஹ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் மெஹ்க்ரா கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பர் நவுன். ஸோ எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ அரவுண்ட் 7000 BCE ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிஞ்சிருக்கு. early, mature phase and late phase அப்படின்னு சொல்லி. early phase பார்த்திங்கன்னா 3000 to 2600 BCE இண்டஸ் வேலி ஃபேஸ் வந்து early phase அப்படின்னு சொல்கிறாங்க. 2600லேருந்து 900 வரைக்கும் 1900 வரைக்கும் மெச்சோர் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட் ஏஜை வந்து 1900லேருந்து 1700 BCE வரைக்கும் லேட்டர் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் எப்போ பீக்கில் இருந்திருக்கு அப்படின்னா மெச்சோர் ஃபேஸில் தான் வந்து அது பீக்கில் இருந்திருக்கு. ஏன்னா அந்த டைமில் தான் அங்கே என்ன நடந்திருக்கு, அர்பன் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஹரப்பா வாஸ் ஃபர்ஸ்ட் விசிட்டட். ஸோ இந்த ஹரப்பன் சைட் வந்து ஃபஸ்ட்டு யார் அந்த சைட்டில் விசிட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் இன் 1826 அந்த சைட்டில் விசிட் பண்ணியிருக்காரு. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்.
Its importance was realized after Sir John Marshall's excavation. ஸோ சர் ஜான் மார்ஷல் தான் தோண்டி அதை ஆராய்ச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சர் ஜான் மார்ஷல் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், அலெக்சாண்டர் கனிங்கம் த ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே, தட் இஸ் ஏஎஸ்ஐயோட டைரக்டர். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு எப்போ விசிட் பண்ணியிருக்காரு ஹரப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850s வந்து ஹரப்பாவை இவர் 1850s and 1870s ஹரப்பாவை இவர் விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்மா, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா the civilization extended from Alamgir UP in the east to Daimabad Maharashtra in the south. ஓகேவா? ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷன் கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. ஓகே, ஈஸ்டில் வந்து அதோட ஈஸ்டில் ஆலம்கீர் இருந்திருக்கு, சவுத்தில் பார்த்தீங்கன்னா தைமாபாத் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் இது. மெஹ்க்ரா இஸ் one of the world's earliest site of agriculture and animal domestication. ஸோ வேர்ல்டோட ஃபஸ்ட்டு சைட் எங்கே வந்து விவசாயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹ்க்ராவில் தான் நடந்திருக்கு. இந்த மெஹ்க்ரா, ஐம் சாரி ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்குது அப்படின்னா மெஹ்கர். ஓகே, இது வந்து வேர்ல்ட்ஸ் ஏர்லியஸ்ட் சைட்டு ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இங்கே அக்ரிகல்ச்சரும் அனிமல் டொமெஸ்டிகேஷனும் ஃபஸ்ட்டாக நடந்திருக்கு. ஓகேவா? த மேஜர் ஹரப்பன் சைட்ஸ் இன்க்ளூட் எந்த சைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலாவீரா, லோத்தல், காலிபங்கா, பானாவாலி, ராக்கிகிரஹி. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மேப்பில் தயவு செஞ்சு போட்டு வச்சுக்கோங்க. மேப்பில் இதோட லொக்கேஷன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக இருக்க போகுது. ஓகேவா? ஓகே ஓகே ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட 4 சைட்ஸ் பார்க்கலாம் நம்ம. இது பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஒன் செகண்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட நார்த் சைடில் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் இருக்கிற மந்தா. ஓகேவா? காஷ்மீரில் இருக்கிற மந்தா வந்து நார்த்தில் இருக்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சைட் வந்து MANDA மந்தா. சவுத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் தைமாபாத், மகாராஷ்டிரா, தைமாபாத். ஓகே, பெண்ணோட லிட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, 1 minute. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நார்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா நார்த்தில் வந்து மந்தா, சவுத்தில் வந்து தைமாபாத் எங்கே இருக்குது? யூபியில் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடில் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம் அது அலம்கீர், தைமாபாத் வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. தைமாபாத் மகாராஷ்டிரா. ஓகேவா? ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ஆலம்கீர்பூர், இது வந்து யூபியில் இருக்குது. இது வந்து காஷ்மீரில் இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற மந்தா. வெஸ்டர்ன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட்ககெண்டோர் இந்த சைடு. ஸோ இந்த ரீஜன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. நார்த் மண்டா, சவுத் வந்து தைமாபாத், வெஸ்ட் வந்து ஆலம்கீர்பூர், ஈஸ்ட் வந்து ஆலம்கீர்பூர், வெஸ்ட் வந்து சுட்ககெண்டோர். இந்த 4 ரீஜன் தான், இந்த பார்டர் தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, ஸோ இதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்தது these cities had advanced town planning with fortification, streets and drainage system. ஸோ நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருந்திருக்கு, நிறைய வந்து என்ன சொல்கிறது
ஃபோர்ட்ஸ் இருந்திருக்கு, சிட்டிஸ் மாதிரி டவுன்ஸ் இருந்திருக்கு, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. எல்லாமே வந்து இந்த ஹரப்பா, மோஹஞ்சதாரோ, தோலாவீரா, லோத்தல், காலிபங்கா இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து ஒரு சிட்டி மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த சிவிலைசேஷன் டிக்ளைன்ட் ஆஃப்டர் 1900 BCE மார்க்கிங் த லேட் ஹரப்பன் ஃபேஸ். சரியா? ஸோ வீழ்ச்சி எப்போ அடைந்திருக்கு? லேட் ஹரப்பன் ஸ்டேஜில் வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து த கிரேட் பாத், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு லார்ஜ் வாட்டர் டேங்க், கோர்ட்யார்டு மாதிரி காரிடர்ஸோட, ஓகேவா, 4 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு குளிக்கிற இடமா இருந்திருக்கு. காரிடர்ஸோட 4 சைட்ஸும் பெரிய பெரிய வால்ஸ் இருந்திருக்கு. ஸ்டேர் கேஸ் வந்து நார்த் அண்ட் 4 சைடையும் இடம் கிடையாது, நார்த் அண்ட் சவுத் மட்டும் ஸ்டேர் கேஸ் இருந்திருக்கு. காரிடர் அப்படின்னா 4 இடத்துலையும் வந்து ஸ்பேஸ் இருக்கும், அதுதான் காரிடர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸோட நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நார்த்தன் சைடும் ஸ்டெப் இருக்கும், சதர்ன் சைடும் ஸ்டெப் இருக்கும். 4 இடத்துலையும் 4 பக்கமும் காரிடர் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேட் பாத் இருந்திருக்கு மோஹஞ்சதாரோவில். இட் வாஸ் வாட்டர் ப்ரூஃப்ட் யூஸிங் ஜிப்சம் மார்ட்டர். ஸோ ஜிப்சம் மார்ட்டரை பூசி அதை வந்து வாட்டர் ப்ரூஃபாக ஆக்கியிருக்காங்க. இதுக்கு ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமும் இருந்திருக்கு. இது வந்து ஒரு என்ன சடங்கு சம்பிரதாயோட குளியலாக இருந்திருக்கு. ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்ததுக்கப்புறம் வந்து குளிக்கிற ஒரு இடமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டே ஆஃப் ஹரப்பன் சஸ்டெய்னன்ஸ். ஸோ ஹரப்பாவோட மெயின் ஆக்குபேஷனே வந்து விவசாயம் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து கோதுமை, பார்லி, லெட்டின், சிக்பி, செசமி, மில்லட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து நிறைய விலங்குகளையும் வளர்த்துருக்காங்க. ஓகே, போர், டீர், காரியால் இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டு கூட இருக்காங்க. ஓகேவா? தட் இஸ் விலங்குகளை சாப்பிட்ருக்காங்க, நான் வெஜிடேரியனாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் இல்லாமல் அவங்களோட வேறு என்ன வேலையாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப நல்லா கிராஃப்ட் பீப்புளாக இருந்திருக்காங்க. ஓகேவா? அவங்க ஜுவல்லரி பண்ணியிருக்காங்க, மெட்டல் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் பேங்கிள் மேக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃப்ட்மென்னாக இருந்திருக்காங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் மட்டும் பண்ணாமல். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் கிராஃப்ட்ஸ் இன்க்ளூடட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், கார்னிலைன், ஜெஸ்பர், கிறிஸ்டல், ஸ்டீடைட், காப்பர், பிரான்ஸ், கோல்டு, ஷெல், டெராகோட்டா, ஃபையான்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண நிறைய மெட்டல்ஸாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மெட்டல்ஸ் கொடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்போது இந்த மெட்டல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஆல்ரைட்.